இனிமே முத்துவும், அருணும் சேரவே மாட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம். அருணோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வ அண்ணன் தான். ஸோ இப்போ இதுதான் அருணுக்கு முக்கியமான கோவமே. அவங்க அம்மாவ இறுதியில கடைசியா ஒரு தடவ பார்க்குறதுக்கு கூட முத்துவ விடவே இல்ல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, செல்வத்தோட ஒய்ஃபு வந்து முத்துவோட வீட்டுக்கு வந்து அழுதுட்டுருக்குறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணது வந்து ஏதோ போலீஸ்காரங்களோட அம்மாவாம். அதனால வெளியிலவே விடமாட்டாங்க. பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. முத்து என்ன பண்றாங்கன்னா, செல்வத்த வந்து அப்படியே விட முடியாது. கண்டிப்பா அவன வந்து நம்ம வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. செல்வத்த வெளியில எடுத்தா, இந்த பக்கம் சீதா, அருணும் சீதாவும் கண்டிப்பா அதுக்கு எதிரா தான் இருப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, நம்ம அண்ணாமலை அப்பா சொல்லுவாங்க, "அதெல்லாம் நீ எத பத்தியும் கவலைப்படாத. செல்வத்துக்கு உன்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அத பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. மீனாவும் அத தான் சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ கிருஷ்ணா மேம் இருக்காங்க இல்லையா? அவங்கள போய் பார்க்க போறாங்க. அதாவது மனோஜோட டிவோர்ஸ் கேஸ் நடத்துறவங்கள போய் பார்க்க போறாங்க. அங்க வந்துட்டு இவங்க இத பத்தி பேசுறாங்க. மேக்ஸிமம் வந்து நான் இந்த மாதிரி கேஸ்லாம் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் டிவோர்ஸ் கேஸ் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட சொல்லி நான் மூவ் பண்றேன். நீங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம முத்து வந்துட்டு எதர்ச்சியா எப்பயும் போல கார் ஓட்டிட்டு போகும்போது, அந்த அம்மா தான் ஃபோன் பேசிட்டே வந்து விழுந்துட்டாங்க போல இருக்குது. ஆனா இவன் மேல கேஸ் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அது என் ஒய்ஃபோட தங்கச்சி ஹஸ்பண்டோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? உங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசி தீர்க்கிற மாதிரியான சூழ்நிலை இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் ஆரம்பத்திலருந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்க குடும்பம் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டா இருக்குது? எப்ப பார்த்தாலும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்குமா? சரி பரவால்ல. இதே மாரி எத்தனையோ கேஸ பார்த்துருக்கேன். ஆனா உங்கள மாதிரி பார்த்தது கிடையாது. ஒரே வீட்லயே எத்தன கேஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரு மொத்த குடும்பத்துக்கும் நம்ம கேஸ் நடத்துனாலே போதும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். போலீஸ் சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த அம்மா மேல தான் தப்பு இருக்குது. அவங்க தான் தெரியாம வந்து வண்டியில விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்மளால ஏதாவது நிரூபிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, இதிலேருந்து நம்ம ஜாமீன் கண்டிப்பா வாங்கிரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிங்க மேம் உங்கள தான் நாங்க நம்பி இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க முடிஞ்சா அவர்கிட்ட என்ன ஏதுன்னு டீட்டெயில் விசாரிங்க. இல்ல அப்படின்னா, அங்க ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் என்னோட ஆட்கள விட்டுட்டு நான் விசாரிச்சு பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்டயும் இத பத்தி நான் வந்து விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செல்வத்த பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ அதுக்குமே நம்ம முத்து தான் சொல்றாங்க. நான் வந்து செல்வத்த வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா மேடம், நான் போய் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க போனா அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. என்னோட ஜூனியர நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்க கூட போனீங்க அப்படின்னா, அவங்க வந்து அ உங்கள பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும், மீனாவும் அந்த லாயர கூப்ட்டுட்டு ஜூனியர் லாயர கூப்ட்டுட்டு போறாங்க. அங்க போகும்போது, "நீ யாரு? நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எஸ்ஐ கேட்டுட்டே இருக்கும்போது, "இல்ல செல்வம் என்னோட ஃப்ரெண்டு தான். சார் அவன் வேணும்னே கார இடிச்சிருக்க மாட்டான் சார். எதர்ச்சியா பண்றது தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, எதர்ச்சியா எல்லாமே நடக்கிறது தான். ஆக்சிடென்ட் என்ன வேணும்னே பண்ணுவாங்கன்னு நாங்க சொன்னோம். எப்போ கேஸ் போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு வேள அ இது வந்து ப்ரூஃப் ஆகல, இல்ல எதர்ச்சியா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னா, நாங்க உங்கள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா, அருண் வந்து கண்டிப்பா விடமாட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல சார், அருணுக்கு வந்து என் மேல உள்ள கோவத்துல தான் சார் இப்படி பண்ணிட்டுருக்காரு. ஆனா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல சார்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே அங்க இருக்கிற எஸ்ஐ இருந்துட்டு, "உங்களுக்கு பல நாளா பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நீ தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க அம்மா மேல கார் ஏத்த சொன்னதா அருண் சொல்லியிருக்கிறான். இப்போ இத மட்டும் உள்ள இருக்கிற அந்த செல்வம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா நீ தான் வந்து மாட்டுவ. உன்னைய தான் பிடிச்சு எடுத்து உள்ள போட வேண்டியது இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மீனா இருந்துட்டு, "என்ன சார் என்ன பேசுறீங்க? அவருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டா உடனே இவர சொல்வீங்களா? கொஞ்சம் நியாயமா பேசுங்க சார். இவரு செல்வண்ணனோட ஃப்ரெண்டு தான். அதுக்காக இவர் ஒரு ஆள கொல்ல சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. அருண் வந்து உங்க மேல தான் சந்தேகப்படுறாங்க. ஆனா,
செல்வம் என்ன சொல்றாரோ அத பொறுத்து தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க தான் அடுத்து உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ அவர்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம முத்து போய் பேசுறாங்க. செல்வம் வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. "டேய் நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு தெரியும்டா, நீ எப்படி கார் ஓட்டுவன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான்டா ஃபோன் பேசிட்டே வந்துட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. நான் சடனா இடிச்சிடக்கூடாதுன்னு பிரேக் போட்டேன். அது எப்படியோ விழுந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லும்போது மீனா இருந்துட்டு, "கொஞ்சம் நீங்க கவனமா இருந்திருக்கலாம்லண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "எப்புட்றா நான் கவனமா இருக்கிறது? இவன் கூட தாம்மா நான் சண்டை போட்டுட்டே வந்தேன். அந்த டென்ஷன்ல வந்தேம்மா. இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ இப்போ கூட என்னைய என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னைய அதாவது முத்து சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன்னு என்னைய ஒத்துக்க சொல்லி என்னைய அடிக்கிறாங்கடான்னு" சொல்லி சொல்றாங்க. "என்னடா இப்படி அடிச்சு வச்சிருக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட நண்பன்டா. நான் வந்து உன்னைய எப்படி சொல்ல முடியும் சொல்லு? நீ சொல்லி நான் இப்படி இடிக்கவே இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா, அந்த அருண் இடிச்சது அருணோட அம்மா போல. அந்த அருண் வந்துட்டு இப்படி எல்லார்கிட்டயும் சொல்லி அதிகாரத்த யூஸ் பண்ணி என்னைய பயங்கரமா அடிக்கிறாங்கடா. அது மட்டும் இல்லாம என்னைய வந்து இந்த மாரி சொல்ல சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் குடுக்க சொல்றாங்க. முத்து சொல்லி தான் நான் இந்த மாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னைய சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடா. ஆனா, என்னோட உயிரே போனாலும் பரவால்ல. நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, "கவலைப்படாதடா செல்வம். கண்டிப்பா நான் உன்னைய எப்படியாவது வெளியில எடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என் வீட்ல தான் என்ன பண்றாங்கன்னு தெரியலடா. ரொம்ப பாவம். ரொம்ப பயந்துருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா இன்னைக்கு அ உங்க உன் ஒய்ஃபும் உன் மகளும் வந்தாங்கடா. கண்டிப்பா நான் உங்களுக்கு வாக்கு குடுத்துருக்கேன். உன்னைய எப்படியாவது நான் வெளியில எடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பா நான் வந்து வெளியில எடுத்துருவேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எனக்கு உதவி பண்றது தெரிஞ்சாலே அந்த அருண் உன்னைய சும்மா விட மாட்டான்டா. அவ்வளோதான்டா என்னோட வாழ்க்கை இந்த ஜெயில்லயே முடிஞ்சிரும்னு நான் நெனைக்கிறேன். என் பிள்ளை ஒய்ஃப் என் குடும்பத்த மட்டும் நீ பார்த்துக்கோடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே நீங்க பேசுறீங்க? அது என் இப்படிலாம் பேசாதீங்க. கண்டிப்பா நீங்க வெளியில வந்துருவீங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "கவலைப்படாதடா. அது என் குடும்பம்டா. அது என் தங்கச்சிடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உங்கள விடமாட்டேன்டா. கண்டிப்பா நீ வர வரைக்கும் நான் பார்த்துக்கிருவேன்டா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் அவ்வளோ தூரம் நீ ஏன் யோசிக்கிற? உன்னைய கண்டிப்பா வெளியில எடுத்துறலாம்டா." அப்படின்ற மாதிரி முத்து வந்து பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இன்ஸ்பெக்டர் வந்துர்றாரு. வந்துட்டு, இவங்கள எதுக்குய்யா உள்ள விட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சார், இவங்க தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. லாயர கூட்டிட்டு வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஒருத்தன வன்மம் வச்சு ஒருத்தவங்க உயிர வாங்கியிருக்கீங்க கார ஏத்தி. இதுல உங்களுக்கு பேசுறதுக்கு லாயர் வேற. எதுனாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான் சார். அதுக்காக எதுக்கு சார் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா அங்க அருணும் வந்துடுறாங்க. அருண் வரவுமேனு, "என்ன சார் உங்க முன்னாடியே எப்படி எகிறிட்டு வர்றான் பாருங்க சார். இவன் சொல்லி தான் சார் அவன் செஞ்சிருக்கான். ஆனா ஃப்ரெண்ட காட்டிக் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம இருக்கிறான் சார். இன்னும் நல்லா ஒரு 4 தட்டு தட்டுனோம் அப்படின்னா, அவன் எல்லா உண்மையும் சொல்லிருவான் சார்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என் மேல உள்ள கோபத்த என்கிட்ட காட்டு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு இது நடந்தது கூட ஒரு எதிர்ச்சியான விஷயம் தான். அந்த அடிபட்டது கூட உங்க அம்மா தான் அப்படிங்கிறது இப்ப தான் அவனுக்கே தெரியும்னு சொல்லி சொல்றான். தேவையில்லாம எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "இவன உள்ள வச்ச மாரியே அடுத்து நான் உன்னைய உள்ள வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.